ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஈவி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு ட்ரையான வடைச்சட்டியில் போட்டு அதை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கிலோ கொத்தமல்லி 1 கிலோ மிளகாவுக்கு இந்த அளவு சொல்லிகிட்ருக்கேன். 100 கிராம் கடலைப்பருப்பு இது வந்து சிம்மில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். வடைச்சட்டி சூடானோடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நம்ம சிம்மில் வச்சு வறுக்கும்போது தான் பருப்பு உள்ளே வரைக்கும் வறுபட்டு வரும். இல்லைன்னா மேலே வறுபட்டுரும், உள்ளே வறுபடாது. ரொம்ப நாள் இருந்தால் பொடியும் கெட்டு போயிடும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வறுபட்டுருச்சு. தீச்சிடக்கூடாது. தீச்சோம்னா நம்ம குழம்பு வைக்கிறப்ப வாசம் நல்லா இருக்காது. சிம்மிலேயே வச்சு இந்த மாதிரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். அதை நான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். அடுத்தது உளுத்தம்பருப்பு 100 கிராமு. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 50 கிராம் கூட போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு போடும்போது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் போடுவோம். இது எல்லாத்துக்கும் போட்டுக்குவோம். எல்லா குழம்புக்கும், சுண்டல் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, எல்லா சுண்டல் பட்டாணி எது போட்டு நம்ம கிரேவி வச்சாலும் இந்த குழம்பு மிளகாய் தூளுங்கிறது சாம்பார்லேருந்து நம்ம எல்லா விதமானத்துக்கும் போட்டுக்கிறபடி காய், அவரைக்காய், பீக்கிங்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அந்த மாதிரி எந்த காயாக இருந்தாலும் இந்த பொடி போட்டு தான் நாங்கள் வணக்குவோம். குழம்பு எல்லா விதமான குழம்புக்கும் இந்த பொடி தான் போடுவோம். இந்த 100 கிராம் உளுத்தம்பருப்பு இது வந்து எங்கள் பாட்டி தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது. நாங்கள் அதே உற்பத்தி தான் இப்போவும் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் சில நேரம் எங்கள் அம்மா என்னம்பாங்க, உளுத்தம்பருப்பு போட்டால் கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும், கம்மியாக போட சொல்லுவாங்க. உளுத்தம்பருப்பும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தாலே போதும். நான் சிம்மிலேயே வச்சு வறுப்பட்டதுனால நல்லா உள்ள வரைக்கும் வறுப்பட்டுருச்சு. இதையே எடுத்து போட்டுடலாம். அடுத்தது ஜீரகம் 100 கிராமு. உங்களுக்கு வேணும்னா 125 கிராம் கூட போட்டுக்கலாம். ஜீரகமும் மிளகும் சாம்பார் பொடி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலர்லாம் 100 கிராம் போடுவாங்க, சிலர்லாம் 125 கிராம் போடுவாங்க. நான் இப்போ 100 கிராம் போட்டிருக்கேன் ஜீரகம். நம்ம சாம்பார் பொடிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதே ஜீரகமும் மிளகும் தான். திக்னஸ்க்காக தான் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துறது. ஜீரகமும் நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வரும், அப்போ எடுத்து போட்டுடலாம். இப்போ ஜீரகம் பாருங்கள் நல்லா புகை வருது, நல்லா வறுபட்ட வாசமும் நல்லா வந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப ஜீரகத்தை வறுக்க வேண்டாம். நமக்கு தெரியும், நம்ம வறுக்கிறப்ப நமக்கு தெரியும் ஜீரகம் வந்து நல்லா வாசமாக இருக்குது, புகை மாதிரி கிளம்பும் ஜீரகம் வறுக்கிறப்ப. அதுதான் கரெக்டான பக்குவம். ஜீரகத்தை எடுத்து போட்டுடலாம். ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் வந்து மிளகு 100 கிராம் போட்டுக்கலாம். 100லேருந்து 125 கிராம் வரைக்கும் போடலாம். இப்போ நான் 100 கிராம் போட்டிருக்கேன். இந்த நெய்யில் இந்த மிளகு வரும்போது சாம்பார் பொடி நல்லா வாசமாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு இருந்தாலும் வாசம் போகாமல் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய் விட்டு இந்த மிளகை வறுத்துக்கிறது. பாருங்கள், இப்போ மிளகுலையும் லைட்டாக போக மாதிரி வருது. நம்ம வறுக்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் பொடியெல்லாம் வறுக்க வைக்கணும். பாருங்கள், இந்த புகை வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இது துவரம்பருப்பு 100 கிராம். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், துவரம்பருப்பும் நல்லா போட்டது நல்லா ப்ரௌன் கலர் வறுபடுத்து. இப்போ நம்ம இதையும் எடுத்து கொட்டிடலாம். அடுத்தது கடுகு வந்து 50 கிராம். கடுகும் பொரிஞ்சு கலர் வெடித்து வரும், அப்போ எடுத்து போட்டுக்கலாம். இந்த கருப்பு கலர் வந்து ஒரு மாதிரி கிரேவாக மாறும், அதுதான் பொரிஞ்சதுக்கான அடையாளம். அப்போ எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள், இப்போ கடுகு வெடிக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டைம் போதும், நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது வெந்தயம் ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன் நான். ரொம்ப போடக்கூடாது வெந்தயம், கசப்பு தன்மை வந்துடும் குழம்பு பொடியில். ஒரு 20லேருந்து 25 கிராம் போட்டாலே போதும். வெந்தயம் வறுபடலைனாலும் கசப்பு இருக்கும், வறுபட்டால் தான் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெந்தயம் நல்லா கலர் மாறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்தேன். இப்போ இதில் புழுங்கல் அரிசி தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். இது குழம்பு திக்னஸ்க்காகவும்
அரிசி வறுபட்ட ஒரு வாசனை அதுக்காகவும் தான் இது சேர்த்துறது. ஒரு 50 கிராம் புழுங்கல் அரிசி, உங்களுக்கு என்ன பச்சரிசியும் போட்டுக்கோங்க. பொரிஞ்சு வறுத்து காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிடலாம். இப்போ கொத்தமல்லி வறுத்துக்கலாம். நான் இப்போ 1 கிலோவை ஒரு 3 பேட்சாக போட்டு வறுத்துக்க போகிறேன். 1 கிலோ கொத்தமல்லி எடுத்துருக்கோம். நம்ம வந்து கொத்தமல்லியோட ரொம்ப வறுக்கணும் இல்லை கொத்தமல்லியை. ஒரு கொத்தமல்லியில் ஒரு வாசம் வரும், அது வந்தாலே போதும், நம்ம எடுத்து கொட்டிடலாம். மற்ற பொருள் மாதிரி இது நல்லா வறுத்து விடணுன்னு அவசியம் இல்லை. இப்படி கையில் பிடிக்கிறப்ப நம்ம கைக்கு சூடு விட முடியாமல் இப்படி விடுற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த சுடுது, ரொம்ப சுடல, அது வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ ஒரு இந்த அளவுக்கு சூடானால் போதும் கொத்தமல்லி. அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து கொட்டிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன், எடுத்து கொட்டிடலாம். எங்கள் பாட்டியெல்லாம் எண்ணெய் ஊற்றி மிளகா வறுப்பாங்க, அப்போ தான் நெடி வராதுன்னு. நாங்களும் எங்கள் அம்மாவும் மிளகா வறுக்க மாட்டோம் வெயிலில். நல்லா காலையில் வெயிலில் போட்டோம்னா சாயந்தரத்துக்குள்ளே இப்படி தொட்டாலே நொறுங்கும். அப்படி உங்களுக்கு கிளைமேட் சரியில்லை காயிலேன்னா அடுத்த நாளும் ஒரு தடவை காய வச்சுக்கிட்டு அரைக்க கொடுத்தோம்னா போதும். நல்லா சூடேறிடுச்சு, வாசமும் வந்துருச்சு. மிளகாவும் வறுக்க மாட்டேன். கருவேப்பிலையும் நான் நேற்றே வாங்கிட்டு வந்து உருவி வெயிலில் காய வச்சுருக்கேன். மஞ்சளும் நாங்கள் வறுக்க மாட்டோம், வெயிலில் 2 நாளாக வெயிலில் வச்சுருக்கேன் நான். அதுவும் உப்பு மட்டும் அதில் இருக்க ஈரத்தன்மைக்காக இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் போட்டு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த வடச்சட்டியில் மட்டும் போட்டு, பொடியும் கெட்டு போகாது, அதுக்காக தான் இந்த மாதிரி வறுக்கிறது. சூட்டில் வடச்சட்டியில் வறுத்தோம்னா இந்த உப்பில் இருக்கிற ஈரத்தன்மை போயிடுச்சுன்னா பொடியில் ஈரப்பதம் இருக்காது, அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. உப்பு வறுபட்டுச்சு, இதையும் எடுத்து அதோடையே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், வறுத்த கொத்தமல்லி இதெல்லாம் கலந்தாச்சு எல்லாம். அதோடையே இப்போ பாருங்கள், நான் காய வச்சு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது நல்லா 2 கட்டு அளவு. இப்போ நம்ம பாதி போட்டுக்கலாம், 1 கட்டு போட்டால் போதும். கைப்பிடியில் நல்லா காஞ்சது ஒரு கைப்பிடி, இன்னொரு கைப்பிடி போட்டால் போதும். மஞ்சள் வந்து ஒரு 50 கிராம். நான் வறுக்கில் வெயிலில் காய வச்சு நல்லா தட்டி வச்சுக்கிட்டேன். இது ஒரு 50 கிராம் போட்டால் போதும். இதெல்லாம் கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். மிளகா பாருங்கள், 1 கிலோ மிளகா வாங்கி நல்லா காம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். சுத்தமாக காம்பு எடுத்துகிட்டு இப்போ நான் கட்டி வச்சுருக்கேன். இப்போ போய் அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரதுக்காக காம்பு எடுத்துருங்க. அப்போ தான் தூள் வந்து நல்ல கலராகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு தூள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அதை அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா காஞ்சிட்ருக்குது. மிளகா, கொத்தமல்லி நம்ம வறுத்தது, கருவேப்பிலை, மஞ்சள். இதை நம்ம ஒரு பாலித்தீன் பேப்பர் போட்டோ ஒரு துணி போட்டோ கூட எல்லாத்தையும் கொட்டி காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்ததை கொண்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி பவுட்ராட்டு அரைச்சி அவங்களே அப்படி தான் அரைச்சி தருவாங்க. இதை கொண்டு வந்து சூடாக இருக்கும், கொண்டு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு ஒரு 4-5 மணி நேரம் நல்லா அந்த சூடெல்லாம் ஆற வச்சதுக்கப்புறம் நான் எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஆற வச்சு போட்டோம்னா தான் பொடி ரொம்ப நாள் இருந்தால் கூட இந்த வேர்த்து விட்டு வாசம்லாம் போகாமல் ஃபங்கஸ் வராமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கவரில் போட்டு சீலிங் இருந்ததுன்னா சீல் பேக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டைட்டாக ரப்பர் பேண்டு போட்டு ஸ்டோர் பண்ணோம்னா ஃப்ரிட்ஜில் இப்போ எனக்கு வந்து ஒரு 2.5 கிலோ அளவுக்கு பொடியாக இருக்குது. நம்ம 1 கிலோ கொத்தமல்லி, 1 கிலோ மிளகா, மற்ற பொருள்லாம் ஒரு 3/4 கிலோ போட்டால் நான் பொடி 2.5 கிலோ ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு 1/2 கிலோவோ 1 கிலோவோ போட்டு பேக் பண்ணி சீல் பண்ணி வச்சுட்டோம்னா, டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 3-4 பேக்கெட்டாக வச்சா ஒவ்வொரு பேக்கெட்டாக எடுக்கிறப்ப அந்த பொடி இருந்தாலும் வாசம் போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள், அப்படியே இருக்கும். நம்ம வெளியில் வச்சோம்னா கூட திறந்து எடுப்போம், வாசம் போயிடும். நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவேன். நீங்கள் எப்போ யூஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் பொடி கமன்னு அரைச்சோடனே வீடே வாசமாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி பொடியை அரைச்சி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வைக்க முடியுமா இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு கவர் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு பாக்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப இதை எடுக்க மாட்டோம். இதோட மற்ற பாக்கெட்டோட ஃப்ளேவர்லாம் போகாமல் டேஸ்ட் அப்படியே இருக்கும். 1 வருஷம் ஆனாலும் நமக்கு டேஸ்ட் அப்படியே இருக்கும், ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பேக் பண்ணி வச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.